அது நள்ளிரவு நேரம். தி ராயல் ஆர்ச்சர்ட் என்ற 5 நட்சத்திர ஹோட்டலின் பின்வாசலில் குப்பைகளை ஏற்றிக்கொண்டு வண்டிகள் வரிசையாக வந்து போய்க் கொண்டிருந்தன. அதே மூலையில் மெலிந்த, பலவீனமான, நடுக்கத்துடன் ஒரு பெண் தரையில் அமர்ந்திருந்தாள். அவள் பெயர் சுஹானி. 2 நாட்களாக அவள் சரியாக சாப்பிடவில்லை. பசியும் வலியும் அவளை வாட்டி வதைத்தன. ஆனால் இன்று அவளது வயிற்று பசியை விட அவளது மானத்திற்கு ஏற்பட்ட காயமே பெரிதாக இருந்தது. சிறிது நேரத்திற்கு முன்பு ஒருவன் அவளை வழிமறித்து, "என்னுடன் வா, 2000 ரூபாய் தருகிறேன். ஒரு இரவு வேலைதான், புரிகிறதல்லவா?" என்றான். சுஹானி நடுக்கத்துடன், "நான் அப்படிப்பட்ட பெண் இல்லை. பசியோடு இருக்கிறேனே தவிர மானம் கெட்டவள் இல்லை" என்றாள். அந்த நபர் அவளை வம்பிழுத்துவிட்டு அசிங்கமான பார்வையோடு அங்கிருந்து சென்றான். சுஹானி அங்கேயே அமர்ந்து அழுது கொண்டிருந்த போது ஒரு சிவப்பு நிற கார் ஹோட்டலின் பின்னால் வந்து நின்றது. கதவு திறக்க அதிலிருந்து சித்தார்த் இறங்கினான். அவன் அந்த ஹோட்டல் உரிமையாளரின் மகன், நகரத்தின் மிகப்பெரிய பணக்கார வாரிசு. அவன் ஃபோனில் யாரிடமோ சண்டையிட்டு கொண்டிருந்தான். "டேட், உங்களை மாதிரி என்னால் பிஸ்னஸ் செய்ய முடியாது. கலப்படமான பொருட்களை என் வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க முடியாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள்" என்று கூறி ஃபோனை வைத்தான். அவன் கோபமாக முன்னேறிய போது அவனது பார்வை சுஹானி மீது விழுந்தது. குப்பை மேட்டிற்கு அருகில் அழுது கொண்டிருந்த அந்த ஏழை, ஆனால் மிக அழகான பெண்ணை பார்த்தான். சித்தார்த் மெதுவாக அவள் முன்னால் வந்து நின்றான். சுஹானி பயந்து போய், நான் பிச்சை எடுக்கவில்லை, இதோ கிளம்பி விடுகிறேன்" என்றாள். சித்தார்த் அமைதியான குரலில், "உன்னை யாராவது தொந்தரவு செய்தார்களா?" என்று கேட்டான். சுஹானி பதில் சொல்லாமல் பார்வையை தவிர்த்தாள். அவளது தோளில் இருந்த நீல நிற தழும்புகளை சித்தார்த் கவனித்து விட்டான். அவன் மனதில் ஒரு மெல்லிய வலி தோன்றியது. வழக்கம் போல பணத்தை எடுக்க முயன்றவன் சட்டென்று நின்றான். அவள் அருகே அமர்ந்து, "சாப்பிடுகிறாயா?" என்று கேட்டான். சுஹானி திடுக்கிட்டாள். இதே கேள்விதான் சற்று முன்பு அவள் ஆத்மாவை காயப்படுத்தியது. ஆனால் இந்த குரலில் காமம் இல்லை, கவலை இருந்தது. அவள் மிக மெதுவாக, "ஆம், ஆனால் நான் பிச்சை எடுக்க மாட்டேன்" என்றாள். சித்தார்த் தலையசைத்து, "அப்படியானால் வேலை செய்கிறாயா?" என்றான். சுஹானியின் கண்கள் விரிந்தன. 5 நட்சத்திர ஹோட்டலில் என்னை போன்ற ஒரு பெண்ணா? சித்தார்த் தொடர்ந்தான். தி ராயல் ஆர்ச்சர்டில் ஆட்கள் குறைவாக இருக்கிறார்கள். உனக்கு விருப்பம் இருந்தால் இன்றே வேலையை தொடங்கலாம். சுஹானிக்கு இது ஒரு கிண்டலாக தோன்றியது. அவள் கசப்பான குரலில், "இவ்வளவு பெரிய ஹோட்டலில் நானா? மக்கள் என்ன சொல்வார்கள்?" என்றாள். சித்தார்த் தீவிரமான குரலில், "அதை பற்றி நீ கவலைப்படாதே" என்றான். சுஹானி மௌனமானாள். சித்தார்த் தனது கையை நீட்டினான். "வா, போகலாம்." சுஹானியின் மனதில் பல பயங்கள் எழுந்தன. இது ஒரு வலையோ? அந்த முதலாவது நபரைப் போல இவனும் இருப்பானோ? ஆனால் சித்தார்த்தின் கண்களில் அந்த எண்ணம் தெரியவில்லை. திடீரென்று அவள், "எனக்கு எதுவும் தெரியாது" என்றாள். சித்தார்த் லேசாக புன்னகைத்து, "பரவாயில்லை, உனக்கு கற்றுத் தருவார்கள்" என்றான். சில நொடிகள் மௌனத்திற்கு பிறகு சுஹானி தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவன் கையை பற்றினாள். அவர்கள் உள்ளே சென்றதும் மேனேஜர் ஓடி வந்து, "சார், இந்த பெண்ணா? ஹோட்டலுக்கு வரும் வாடிக்கையாளர்கள் என்ன நினைப்பார்கள்?" என்றார். சித்தார்த்தின் குரல் உயர்ந்தது. "வாடிக்கையாளர்கள் ஒன்றும் நினைக்க மாட்டார்கள். இந்த பெண் இனிமேல் இங்கே ஊழியர், புரிந்ததா?" மேனேஜர் வாயடைத்து போனார். சித்தார்த் ஒரு பெண் சூப்பர்வைசரை அழைத்து, "இவளுக்கு சுத்தமான ஆடைகளும் உணவும் கொடுங்கள். நாளை முதல் இவளுக்கு வேலையை கற்றுக் கொடுக்க தொடங்குங்கள்" என்றான். சுஹானியின் தட்டில் சூடான உணவு வந்தபோது அவள் கண்கள் கலங்கினாள். நடுங்கும் கைகளுடன் அமைதியாக அமர்ந்திருந்தாள். சித்தார்த் தூரத்தில் நின்று அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கும் முதல் முறையாக ஒரு முன்பின் தெரியாதவருக்கு உதவியதில் சொல்ல முடியாத நிம்மதி கிடைத்தது. அடுத்த நாள் காலை ஹோட்டல் சமையலறை எப்போதும் போல பரபரப்பாக இருந்தது. ஆர்டர்கள், நேரம், அழுத்தம். அந்த இரைச்சலுக்கு நடுவில் சுஹானி ஒரு புயலுக்கு பின் அமைதியானது போல நின்றிருந்தாள். சூப்பர்வைசர் ஆராத்யா அவளை பார்த்து சற்று கிண்டலாக, "இங்கே வேலை செய்வது அவ்வளவு எளிதல்ல. நீ எப்போதாவது சமைத்திருக்கிறாயா?" என்று கேட்டாள். சுஹானி அமைதியாக,
இல்லை, ஆனால் கற்றுக்கொள்வேன் என்றாள். அவர்கள் அவளுக்கு மிக கடினமான வேலைகளை கொடுத்தார்கள். பாத்திரம் கழுவுவது, குப்பைகளை அகற்றுவது, தரையை துடைப்பது. ஆனால் சுகானி ஒருமுறை கூட புகார் செய்யவில்லை. பாத்திரம் கழுவி அவள் கைகள் உரிந்து போயின, விரல்கள் சிவந்தன, மணிக்கட்டு பிடித்து கொண்டது. இருந்தாலும் அவள் அமைதியாக உழைத்தாள். ஏனென்றால் வெளியுலக வாழ்க்கை இதைவிட மிக கொடூரமானது. மாலையில் சித்தார்த் சமையலறைக்கு வந்தான். ஈரமான கைகளுடன் குனிந்து பாத்திரம் கழுவும் சுகானியை பார்த்தான். அவள் கண்களில் ஒரு பிடிவாதம் தெரிந்தது. சித்தார்த், களைப்பாக இருக்கிறதா என்று கேட்டான். சுகானி பதிலளிக்கும் முன்பே மேனேஜர் குறுக்கிட்டு, சார், இன்று விஐபி விருந்தினர்கள் வருகிறார்கள். செஃப் கோபமாக இருக்கிறார். வேலை சொதப்பினால் ஹோட்டலின் பெயரே கெட்டுவிடும் என்றார். சித்தார்த் அவரை தடுத்து, நீ உன் வேலையை பார். அவரிடம் கோபத்தை குறைத்து கொண்டு வேலையில் கவனம் செலுத்த சொல். அப்புறம் இந்த பெண்ணை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று எச்சரித்தான். சமையலறையில் திடீரென பரபரப்பு ஏற்பட்டது. ஷெஃப் ரவி ஆத்திரத்தில் கத்தினார். கிரீம் சாஸ் கருகிவிட்டது. எந்த முட்டாள் இதை அடுப்பில் விட்டு சென்றது? எல்லோரும் பயந்து நின்றனர். சுகானிக்கு அந்த சத்தம் அவளது பழைய வாழ்க்கையின் வசவுகளைப் போலவே இருந்தது. மீண்டும் ஒரு பழி, மீண்டும் ஒரு அவமானம். ஆனால் அவள் மெதுவாக சிறிது பால் சேர்த்து மிதமான தீயில் கிளறி மேலே சிறிது சர்க்கரை தூள் தூவினால் கசப்பு குறைந்துவிடும். சமையலறை முழுவதும் நிசப்தமானது. ஷெஃப் ஆத்திரமடைந்தார். நீயா எனக்கு கற்றுத்தருகிறாய்? உனக்கு என்ன தெரியும்? சித்தார்த் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். அவன் முன்னே வந்து அவள் சொல்வது போல் செய்து பார்ப்போம் என்றான். ஷெஃப் விருப்பமில்லாமல் அப்படியே செய்தார். சில நிமிடங்களுக்கு பிறகு சாஸ் தயாரானதும் அதை ருசி பார்த்த அவரது புருவங்கள் ஆச்சரியத்தில் உயர்ந்தன. சித்தார்த் கேட்டான், எப்படி இருக்கிறது? ஷெஃப் தயக்கத்துடன், சரியாக இருக்கிறது, முன்பை விட நன்றாக இருக்கிறது என்றார். அனைவரது பார்வையும் சுகானி மீது இருந்தது. அவள் பதற்றத்துடன், உணவை வீணாக்கக்கூடாது, அதை சரி செய்து விடலாம் என்று என் அம்மா சொல்லுவார் என்றாள். சித்தார்த் மெதுவாக, உன்னிடம் திறமை இருக்கிறது சுகானி, மிகவும் நன்று என்றான். ஆராத்யாவுக்கு முதல் முறையாக அவள் மீது ஒரு பெருமை ஏற்பட்டது. ஆனால் அதை முகத்தில் காட்டிக்கொள்ளவில்லை. இரவு வேலை முடிந்ததும் சுகானி லாக்கர் அறையில் அமர்ந்திருந்தாள். அவள் கைகள் வலித்தன. ஆனால் அவளது இதழ்களில் பல மாதங்களுக்கு பிறகு ஒரு மெல்லிய புன்னகை இருந்தது. அப்போது கதவு திறந்தது. சித்தார்த் முதலுதவி பெட்டியுடன் உள்ளே வந்தான். சுகானி அதிர்ச்சியடைந்தாள். நீங்கள் இங்கே? சித்தார்த் அமைதியாக, உன் கைகளை கழுவு, நான் கட்டு போடுகிறேன் என்றான். சுகானி தன் கைகளை மறைத்து கொண்டு, தேவையில்லை சார், எனக்கு வலி பழகிவிட்டது என்றாள். சித்தார்த் மென்மையாக, வலி பழக்கமாகிவிட்டால் மனிதன் சந்தோஷப்பட மறந்து விடுவான் என்றான். அவன் அவளை கட்டாயப்படுத்தவில்லை. பெட்டியை அவளிடம் நீட்டி, நீயே செய்து கொள் என்று கூறிவிட்டு திரும்பினான். சுகானி அந்த பெட்டியை வாங்கி கொண்டாள். சித்தார்த் வெளியே செல்லும்போது சுகானி மெதுவான குரலில், இன்றுதான் முதல் முறையாக யாரோ ஒருவர் நான் சொன்னதை கேட்டார்கள், நன்றாக இருந்தது என்றாள். அடுத்த நாள் காலை சுகானி சமையலறைக்கு சற்று சீக்கிரமாகவே வந்தாள். மற்றவர்கள் வரத் தொடங்கினர். ஆனால் இன்று அனைவரும் அவளையே பார்த்து கொண்டிருந்தனர். நேற்று சாஸை சரி செய்த விஷயம் பேசும் பொருளானது. ஆராத்யா வந்ததும், இன்று நீ காய்கறி வெட்டும் பிரிவில் இருப்பாய், பாத்திரம் கழுவும் வேலையை வேறொருவர் செய்வார் என்றாள். சுகானி வியப்புடன், ஆனால் நான் நேற்றுதானே சேர்ந்தேன் என்றாள். ஆராத்யா சலிப்புடன், புத்திசாலித்தனம் இருப்பவர்களை முன்னால் கொண்டு வர வேண்டும், இப்போது வேலையை பார் என்றாள். சுகானி தலைவணங்கி காய்கறிகளை வெட்டத் தொடங்கினாள். அவள் கைகள் வேகமாகவும் அவளது கவனம் அதைவிட வேகமாகவும் இருந்தது. ஷெஃப் ரவி தூரத்தில் இருந்து இதை பார்த்து கொண்டிருந்தார். நேற்றைய சம்பவத்தால் அவரது அகங்காரம் காயப்பட்டிருந்தது. ஆனால் இன்று சுகானியிடம் ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்ந்தார். சிறிது நேரம் கழித்து அவர் கசப்பான குரலில், ஏய் பெண்ணே, குடைமிளகாயை இப்படி வெட்டக்கூடாது, இது 5 நட்சத்திர ஹோட்டல், சாலையோர கடை அல்ல என்றார். சுகானி உடனே கத்தியை கீழே வைத்துவிட்டு, நீங்கள் எப்படி காட்டுகிறீர்களோ அப்படியே செய்கிறேன் என்றாள்.
அவள் தர்க்கம் செய்ய மாட்டாள் என்று ரவி எதிர்பார்க்கவில்லை. சரி, இப்படி செய் என்று அவர் செய்து காட்டினார். சுகானி அதை கூர்ந்து கவனித்து மீண்டும் வெட்டி காட்டினாள். இந்த முறை ஷெஃப் சரி என்றார். மதிய வேளையில் திடீரென ஹாலில் இருந்து சத்தம் கேட்டது. ஆர்டரை ரத்து செய்யுங்கள். என்ன தயாரித்து வைத்திருக்கிறீர்கள்? ஒரு விஐபி விருந்தினர் சமையலறைக்குள் நுழைந்தார். அனைவரும் பயந்தனர். ரவி முன்னே சென்று, சார், என்ன பிரச்சனை என்று கேட்டார். அந்த விருந்தினர் தட்டை மேஜையில் வீசி, இந்த பாஸ்தா அதிகமாக வெந்துவிட்டது. இது 5 நட்சத்திர ஹோட்டலா அல்லது தர்மஸ்தாபனமா என்றார். அமைதி நிலவியது. அப்போது சித்தார்த் உள்ளே வந்து, சார், நான் கவனித்துக் கொள்கிறேன். 2 நிமிடங்களில் உங்களுக்கு புதிய உணவு கிடைக்கும் என்றான். விருந்தினர் கோபத்துடன் வெளியே சென்றார். ரவி பதற்றத்தில் தரையை மிதித்து கொண்டு, இந்த நிலையில் 2 நிமிடத்தில் எப்படி புதிய பாஸ்தாவை தயாரிக்க முடியும் என்றார். சுகானி முன்னே வந்து, என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது என்றாள். ரவி ஆத்திரமடைந்தார். இப்போது இவள் தனக்கு இத்தாலிய உணவு சமைக்க தெரியும் என்றும் சொல்வாள் போலிருக்கிறது. சுகானி உறுதியாக சொன்னாள், எனக்கு இத்தாலிய உணவை பற்றியோ பாஸ்தாவை பற்றியோ தெரியாது. ஆனால் கெட்டுப்போன உணவை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று தெரியும். சித்தார்த், சொல்லு என்றான். சுகானி பாஸ்தாவை எடுத்து அதன் தன்மையை பார்த்துவிட்டு, இதை பாத்திரத்தில் போடுங்கள். பிறகு கொஞ்சம் வெண்ணெய் மற்றும் பூண்டு சேருங்கள். அதிகமாக வெந்த பாஸ்தா வெண்ணெயை உறிஞ்சிக்கொள்ளும். அப்போது குழைந்த தன்மை மறைந்துவிடும் என்றாள். மேலே ஃப்ரெஷ் ஹர்ப்ஸ் மற்றும் சில்லி ஃப்ளேக்ஸ் தூவி மொறுமொறுப்பை கொடுத்தால் சுவை சமமாகிவிடும். ரவி அமைதியானார். சித்தார்த் நேரத்தை வீணடிக்காமல் செய் என்றான். 2 நிமிடங்களுக்கு பிறகு தட்டு தயாரானது. சித்தார்த் அவனாகவே சென்று விருந்தினரிடம் கொடுத்தான். 1 நிமிடம் கழித்து அவன் திரும்ப வந்தான். ஆனால் இந்த முறை அவர் முகம் அமைதியாக இருந்தது. இப்போது சரியாக இருக்கிறது, குட் என்றார். ஹாலில் நிசப்தம் நிலவியது. சமையலறையில் அனைவரது பார்வையும் சுகானி மீது இருந்தது. ரவி மெதுவாக, இந்த பெண்ணுக்கு சமாளிக்க தெரிகிறது என்றார். சுகானி மெதுவான குரலில், வறுமையில் இதையல்லவா கற்றுக்கொள்கிறோம். இருப்பதை கொண்டு எப்படி சிறப்பாக செய்வது என்பதுதான் அது என்றாள். சித்தார்த்தின் கண்களில் பெருமை தெரிந்தது. மாலையில் அனைவரும் கிளம்பும்போது ஆராத்யா சுகானியிடம், நீ சீக்கிரம் கற்றுக்கொள்கிறாய். யாராவது உன்னை தொந்தரவு செய்தால் என்னிடம் சொல் என்றாள். சுகானி புன்னகைக்கவில்லை. ஆனால் நன்றி மேடம் என்றாள். அவள் வெளியே வந்தபோது சித்தார்த் வரவேற்பு அறையில் நின்று கொண்டிருந்தான். அவன் சுகானி என்று அழைத்ததும் அவள் நின்றாள். சித்தார்த் அவள் அருகில் வந்து, இன்று நீ மீண்டும் ஹோட்டலை காப்பாற்றி விட்டாய் என்றான். சுகானி ஆச்சரியத்துடன், எனக்கு நினைவுக்கு வந்ததை சொன்னேன், அவ்வளவுதான் என்றாள். சித்தார்த் தீவிரமான குரலில், அதுதான் வித்தியாசம். மற்றவர்கள் புத்தகத்திலிருந்து கற்கிறார்கள், நீ வாழ்க்கையிலிருந்து கற்கிறாய் என்றான். சுகானியின் இதயம் வேகமாக துடித்தது. அவளால் எதுவும் பேச முடியவில்லை. சித்தார்த் ஒரு காகிதத்தை நீட்டினான். இது உன்னுடைய பணி நியமன படிவம். இன்று முதல் நீ ட்ரெயினி கிச்சன் அசிஸ்டண்ட். சம்பளமும் தொடங்கும். சுகானி நடுங்கினாள். சம்பளமா? நான் இதற்கு தகுதியானவளா? சித்தார்த் குறுக்கிட்டு, நீ இதற்கு தகுதியானவள், இதைவிட மேலானவள் என்றான். இருவரும் சிறிது நேரம் மௌனமாக இருந்தனர். பிறகு சுகானி மிக மெதுவான குரலில், நன்றி சார் என்றாள். சுகானி இப்போது ட்ரெயினி கிச்சன் அசிஸ்டண்ட். ஒரு நாள் 2 பணியாளர்கள் அவளுக்கு பின்னால் பேசிக் கொண்டிருந்தார்கள். சித்தார்த் சார்தான் இவளை அழைத்து வந்தார் என்று கேள்விப்பட்டேன். அதான் இவ்வளவு சீக்கிரம் பதவி உயர்வு கிடைக்கிறது. அவர் வலையில் இவள் எப்படி விழுந்தாளோ? சுகானி அதை கேட்டாள். அவள் இதயம் வலித்தது. ஆனால் அவள் பதில் சொல்லவில்லை. ஏனென்றால் உலகிலுள்ள எல்லா குரல்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை வறுமை அவளுக்கு கற்பித்திருந்தது. அன்று மாலை ஒரு பெரிய நிகழ்வு இருந்தது. ஹோட்டலின் ஆண்டு விழா. பல தொழிலதிபர்களும் ஊடகங்களும் வரவிருந்தனர். ஷெஃப் ரவி மிகுந்த அழுத்தத்தில் இருந்தார். எல்லாம் சரியாக இருக்க வேண்டும், ஒரு தவறு கூட நடக்கக்கூடாது என்று கத்திக் கொண்டிருந்தார். ஆனால் திடீரென ஒரு மேஜையில் இருந்து சத்தம் கேட்டது. ஏய், இது என்ன செய்திருக்கிறீர்கள்? இந்த உணவு எங்கள் ஆர்டருடன் பொருந்தவில்லை. ஒரு முக்கியமான விருந்தினரின் புகாரால் ரவி பதற்றமடைந்தார். ஊழியர்கள் அங்குமிங்கும் ஓடினர். சித்தார்த் உடனே அங்கு வந்தான்.
என்ன நடந்தது? விருந்தினர், சுவை முற்றிலும் மாறாக இருக்கிறது என்றார். ரவி முணுமுணுத்தார். என் பிரிவில் தயாரித்த உணவு சரியாகத்தான் இருந்தது. இது எப்படி நடந்தது? அப்போது சுகானி முன்னே வந்தாள். நான் அந்த தட்டை பார்க்கலாமா? அனைவரும் அமைதியாயினர். சித்தார்த் அவளை பார்த்தான். சுகானி அந்த உணவை சுவைத்து பார்த்துவிட்டு, இதில் இருக்கும் அடிப்படை மசாலா நம்முடையது அல்ல. யாரோ தவறுதலாக சேமிப்பு கிடங்கிலிருந்து பழைய மசாலாவை எடுத்து விட்டார்கள் என்றாள். ரவி அதிர்ச்சியுடன், உன்னால் எப்படி இதை கண்டுபிடிக்க முடிந்தது என கேட்டார். அதற்கு சுகானி, நான் தயாரித்த மசாலாவில் ஒரு மெல்லிய நறுமணம் இருந்தது. இதில் அது இல்லை. இது பச்சை வாடை அடிக்கிறது என்றாள். சித்தார்த் உடனே உத்தரவிட்டான். புதிய மசாலாவை தயார் செய்யுங்கள். ரவி பதற்றத்துடன், இவ்வளவு சீக்கிரமாகவா என்றார். சுகானி மெதுவான குரலில், நான் செய்யட்டுமா என்றாள். ரவி மற்றும் மேலாளர் அனைவரும் வியப்படைந்தனர். சித்தார்த் உடனே, நிச்சயமாக செய் என்றான். சுகானி சமையலறையின் நடுவே நின்றாள். அவள் கைகள் மின்னல் வேகத்தில் இயங்கின. மசாலாக்கள், எண்ணெய், மூலிகைகள் என ஒவ்வொன்றையும் அவள் கையாண்ட விதம் யாரோ ஒருவரை நினைவு கூர்ந்து சமைப்பது போல இருந்தது. ரவி அவளையே பார்த்து கொண்டிருந்தார். 2 நிமிடங்களுக்கு பிறகு அவர் அந்த மசாலாவை சுவைத்து பார்த்துவிட்டு அப்படியே உறைந்து நின்றார். இது அப்படியே நம் ஹோட்டலின் சிக்னேச்சர் சுவை போலவே இருக்கிறது. சித்தார்த்தின் முகத்தில் பெருமையும் நிம்மதியும் தெரிந்தன. புதிய உணவு தயாரானது. விருந்தினர் அதை சுவைத்து புன்னகையுடன், இப்போது சரியாக இருக்கிறது, வெரி குட் என்றார். சமையலறை முழுவதும் நிம்மதி பெருமூச்சு நிலவியது. சித்தார்த் சுகானியிடம், இன்று மீண்டும் நீ அனைத்தையும் காப்பாற்றி விட்டாய் என்றான். சுகானி மிக மெதுவாக, யாராவது என் வேலையை பார்க்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன், என் கடந்த காலத்தை அல்ல என்றாள். சித்தார்த் அவள் பக்கம் சாய்ந்து, உன் கடந்த காலம் உன்னுடையது மட்டுமே, ஆனால் உன் எதிர்காலம் என்று கேட்டான். சுகானி என்ன என்று கேட்க, சித்தார்த் மென்மையான குரலில், அது இப்போது மாறப்போகிறது என்றான். அன்று இரவு இருவர் கண்களிலும் ஒரு புதிய உணர்வு பிறந்தது. ஆனால் அதை ஒப்புக்கொள்ள இருவருக்கும் துணிச்சல் இல்லை. மறுநாள் ஹோட்டலில் எல்லாம் சாதாரணமாக இருந்தது. ஆனால் சுகானியை பற்றி ஒரு விசித்திரமான கிசுகிசுப்பு நிலவியது. அது மரியாதையும் சந்தேகமும் கலந்த ஒன்றாக இருந்தது. ஆராத்யா அவளிடம் வந்து புன்னகையுடன், நேற்று நன்றாக வேலை செய்தாய் என்றாள். சுகானி, நான் என் கடமையை செய்தேன் என்றாள். ஆராத்யா அவளை உற்று பார்த்து, உன்னிடம் ஏதோ ஒரு தனித்துவம் இருக்கிறது பெண்ணே என்றாள். சுகானி பதிலளிக்க முயன்றபோது மேலாளர் அவளை அழைத்தார். உன்னை சித்தார்த் சார் தன் அறைக்கு அழைத்திருக்கிறார். அவள் மெதுவாக அறைக்குள் சென்றாள். கதவு பாதி திறந்திருந்தது. உள்ளே சித்தார்த் யாரிடமோ ஃபோனில் கோபமாக பேசிக் கொண்டிருந்தான். அவளிடமிருந்து விலகி இரு என்று சொன்னேன். அவளை தொந்தரவு செய்ய உனக்கு எவ்வளவு தைரியம்? சுகானி அப்படியே நின்றாள். இது அவளை பற்றிய பேச்சா? சித்தார்த் அவளை பார்த்ததும் தன்னை சமாளித்து கொண்டு ஃபோனை வைத்தான். உள்ளே வா. சுகானி அமைதியாக அமர்ந்தாள். சித்தார்த் சில நொடிகள் அவளை பார்த்தான். பிறகு நேரடியாக விஷயத்திற்கு வந்தான். ஊழியர்களில் சிலர் உன்னை பற்றி தவறாக பேசுகிறார்கள். அதில் உன் தவறு ஏதும் இல்லை என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறேன். சுகானி மெதுவாக, இப்படிப்பட்ட பேச்சுக்களை கேட்டு எனக்கு பழகிவிட்டது என்றாள். ஆனால் எனக்கு பழகவில்லை. சித்தார்த்தின் குரல் சற்று கடுமையாக இருந்தது. யாரும் உன்னை காயப்படுத்துவதை நான் விரும்பவில்லை. அவனது இந்த துணியால் சுகானி சங்கடமடைந்தாள். நீங்கள் ஏன் அப்படி உணர்கிறீர்கள்? சித்தார்த் பார்வையை திருப்பிக் கொண்டான். சிறிது நேரம் கழித்து, ஏனென்றால் நீ இந்த இடத்திற்குரியவள் அல்ல, நீ இதைவிட சிறந்த வாழ்க்கைக்கு தகுதியானவள் என்றான். சுகானி முதல் முறையாக அவன் மீது சத்தமிட்டாள். தகுதியா? என் வாழ்க்கையில் எனக்கு என்ன தகுதி கிடைத்திருக்கிறது? சித்தார்த் மௌனமானான். சுகானியின் குரல் நடுங்கியது. ஆனால் அதில் உறுதி இருந்தது. நான் இங்கே வேலை செய்ய வந்திருக்கிறேன், யாருடைய பரிதாபத்திலும் வாழ வரவில்லை. சித்தார்த் மெதுவாக, நீ தவறாக புரிந்து கொள்கிறாய் என்றான். அப்படியானால் சரியாக புரிய வையுங்கள். இந்த 2 வாக்கியங்களுக்கு இடையே ஒரு கனத்த மௌனம் நிலவியது. சித்தார்த் பெருமூச்சு விட்டு, உன் திறமை எனக்கு தெரிகிறது, அவ்வளவுதான் என்றான். சுகானி தலை குனிந்தாள்.
இருவருக்கும் இடையே சொல்லப்படாத ஒரு தவிப்பு நிலவியது. அந்த இனம் புரியாத உணர்வின் பயத்தால் சித்தார்த் பேச்சை மாற்றினான். ரவி உன்னிடம் பேச வேண்டுமாம், போ. சுகானி அங்கிருந்து எழுந்தாள். ஆனால் வெளியே செல்லும்போது அவள் கால்கள் ஏனோ தயங்கின. ஏதோ ஒன்று பின்னோக்கி இழுப்பது போல ஒரு உணர்வு. சமையலறையில் ஷெஃப் ரவி ஆச்சரியப்படும் வகையில் அமைதியாக இருந்தார். அவர் சுகானியை ஒரு நாற்காலியில் அமருமாறு சொன்னார். நேற்று நீ செய்த காரியத்திற்கு பிறகு உன்னை தடுத்து நிறுத்த என்னிடம் எந்த காரணமும் இல்லை. சுகானிக்கு புரியவில்லை. எதிலிருந்து தடுத்து நிறுத்த? ரவி ஒரு ஃபைலை அவளிடம் நீட்டினார். பயிற்சி காலத்தை முடித்துவிட்டு நேரடியாக ஜூனியர் குக் பதவி. இது உனக்கான பதவி உயர்வு. சுகானி திகைத்து போனாள். வார்த்தைகள் அவள் தொண்டையிலேயே சிக்கிக் கொண்டன. ரவி புன்னகையோடு, பயப்படாதே, நீ இதற்கு தகுதியானவள்தான் என்றார். சுகானி அந்த ஃபைலை வாங்கி கொண்டு, சித்தார்த் சாருக்கு இது தெரியுமா என்று கேட்டாள். ரவி பதிலளித்தார். யோசனை அவருடையதுதான், ஆனால் முடிவு என்னுடையது. சுகானி ஃபைலை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். அவள் இதயம் கனமாகவும் இருந்தது. அதே சமயம் ஒரு நிம்மதியையும் உணர்ந்தாள். அன்று இரவு லாக்கர் அறையில் தனியாக அமர்ந்து அந்த பக்கங்களை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த காகிதங்களுக்கு இடையே அவளது கடந்த காலமும் புதைந்து கிடப்பது போல் தோன்றியது. அடுத்த நாள் காலை ஹோட்டல் சமையலறையில் சூழல் மாறியிருந்தது. சுகானி இப்போது ஒரு ஜூனியர் குக் என்பது அனைவருக்கும் தெரிந்திருந்தது. சில நாட்களுக்கு முன்பு ஒருவேளை உணவிற்காக ஏங்கிய அதே பெண்தான் இவள். சிலர் அமைதியாக இருந்தனர், சிலர் பாராட்டினர், சிலர் பொறாமையில் வெந்தனர். ஆனால் சுகானி அமைதியாக இருந்தாள். அவளாலேயே இன்னும் இந்த மாற்றத்தை நம்ப முடியவில்லை. ஆராத்யா அவளிடம் வந்து, உன்னை பார்த்து நான் பெருமைப்படுவேன் என்று எப்போதாவது நினைத்ததுண்டா என்றாள். சுகானி புன்னகைத்தாள். நான் மீண்டும் புன்னகைப்பேன் என்று நானே நினைத்ததில்லை. இருவருக்கும் இடையே முதல் முறையாக ஒரு உண்மையான நட்பு மலர்ந்தது. மதியம் வரை வேலைகள் சாதாரணமாக நடந்தன. ஆனால் சித்தார்த் காலை முழுவதும் சமையலறை பக்கமே சுற்றி கொண்டிருந்தான். அவன் பார்வை சுகானி மீதே நிலைத்தது. பிறகு அவனே தன்னை தடுத்து கொண்டான். மாலை நேரத்திற்குள் சுகானி தனது கைவண்ணத்தில் ஒரு புதிய உணவை தயாரித்தாள். ஷெஃப் ரவி அதை சுவைத்து பார்த்துவிட்டு, இது வெறும் சுவை மட்டுமல்ல, இது நினைவில் நிற்கக்கூடிய ஒன்று என்றார். சுகானி அந்த ஃபைலை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். முதல் முறையாக அவள் ஏதோ ஒரு இலக்கை அடைந்து விட்டதாக உணர்ந்தாள். ஆனால் அதே சமயம் எதிர்பாராத விருந்தினர் ஒருவர் ஹோட்டலுக்குள் நுழைந்தார். அழுக்கான தோற்றம், கலைந்த தலைமுடி, மது வாசனை வீசும் ஒரு நபர். அவர் கண்கள் சிவந்திருந்தன, நடை தடுமாறியது. அவர் நேராக சமையலறை நோக்கி நகர்ந்தார். சுகானி அவரை பார்த்ததும் அப்படியே உறைந்து போனாள். அவர் அவளுடைய சிற்றப்பா. பல வருடங்களாக அவளுடைய அம்மாவை மிரட்டி வந்தவர். அவளை வீட்டை விட்டு துரத்தியவர். அவரிடமிருந்து தப்பிக்கவே அவள் இந்த நகரத்திற்கு ஓடி வந்தாள். அவர் உரத்த குரலில், ஓய், இங்கேதான் ஒளிந்து கொண்டிருக்கிறாயா என்றார். சமையலறையில் அனைவரும் ஸ்தம்பித்தனர். சித்தார்த் தூரத்திலிருந்து ஓடி வந்தான். யார் நீ என்று அதிகாரத்தோடு கேட்டான். அந்த நபர் சிரித்து கொண்டே, நான் இவளுடைய இரத்த உறவு, இவள் எனக்கு பணம் தர வேண்டியவள் என்றார். சுகானி நடுங்கினாள். அவளால் பேச முடியவில்லை. சித்தார்த் அவளுக்கு முன்னால் நின்றான். இங்கிருந்து வெளியேறு இப்பொழுதே. அந்த ஆள் உருமினான். இடையில் பேச நீ யார்? சித்தார்த்தின் குரல் இன்னும் கராரானது. நான் இந்த ஹோட்டலின் உரிமையாளர். சுகானியின் இதயம் ஒரு நிமிடம் நின்றது. ஆனால் அந்த நபர் கத்தினார், இவள் என்னுடைய உடைமை. அந்த நொடியில் சுகானி உரக்க கத்தினாள். முதல் முறையாக அவள் குரல் அவ்வளவு சத்தமாக இருந்தது. நான் யாருடைய உடைமையும் இல்லை. சமையலறை முழுவதும் நிசப்தமானது. சுகானியின் கைகள் நடுங்கின. ஆனால் குரலில் உறுதி இருந்தது. நான் உங்களுக்கு கடன்பட்டவள் இல்லை, உங்கள் கைதியும் இல்லை. நான் எங்கேயும் வரப்போவதில்லை. அந்த நபர் அவளை நோக்கி முன்னேறினார். ஆனால் சித்தார்த் அவர் வழியை மறித்தான். இன்னொரு அடி எடுத்து வைத்தால் போலீஸை அழைப்பேன். சித்தார்த்தின் கண்களில் கோபமும் சுகானிக்கான பயமும் தெரிந்தது. அந்த நேரத்தில் செக்யூரிட்டி வந்து அந்த நபரை வெளியே இழுத்து சென்றனர். செல்லும்போது அவர் கத்தினார், நீ திரும்பி வருவாய்,
உன் உண்மை எல்லோருக்கும் தெரியும். சித்தார்த் கர்ஜித்தான். இன்னொரு வார்த்தை பேசினால் இங்கிருந்தே ஜெயிலுக்கு போவாய். கதவு மூடப்பட்டது. வெளியே அமைதி நிலவியது. சுகானி அங்கேயே நின்றாள். மூச்சு வாங்கியது. கண்கள் கலங்கின. சித்தார்த் அவள் அருகே வந்தான். மிக மென்மையான குரலில் கேட்டான், நீ நலமாக இருக்கிறாயா? சுகானி பொய் சொல்ல தலையசைத்தாள். கண்ணீர் அவள் கன்னங்களில் வழிந்தது. சித்தார்த் அவள் கண்ணீரை துடைக்க முயலவில்லை. அவளுக்கு துணையாக அவள் முன்னால் நின்றான். அவள் தனியாக இல்லை என்பதை உணர்த்தினான். சுகானி முணுமுணுத்தாள். எனக்கு இங்கிருந்து போக பயமாக இருக்கிறது. சித்தார்த் அவள் கண்களை பார்த்து சொன்னான், அப்படியானால் போகாதே. இந்த இடம் இனி உன்னுடையது. நானும் உன்னுடையவன்தான். சுகானி திகைத்தாள். நீங்கள்? சித்தார்த் முதல் முறையாக தயக்கமின்றி சொன்னான், ஆமாம். நீ என்னை எங்கே வைத்திருந்தாலும் நான் உன் பக்கம் நிற்பேன். சில நொடிகள் மௌனம் நிலவியது. பிறகு சுகானி மெதுவாக, எனக்கு யாரையும் நம்ப தெரியாது என்றாள். சித்தார்த் ஒரு மெல்லிய புன்னகையுடன், எவ்வளவு காலமானாலும் நான் காத்திருப்பேன் என்றான். இந்த மனிதனிடமிருந்து தன்னால் விலகி இருக்க முடியாது என்பதை சுகானி முதல் முறையாக ஏற்றுக்கொண்டாள். தன் வாழ்நாளில் முதல் முறையாக பாதுகாப்பு, மரியாதை மற்றும் அன்பு ஆகிய மூன்றையும் ஓரிடத்தில் கண்டாள். 2 அடி முன்னே எடுத்து வைத்து, நான் முயற்சி செய்கிறேன் என்றாள். சித்தார்த்தின் முகத்தில் பல வருடங்களாக தோன்றாத ஒரு புன்னகை மலர்ந்தது. சுகானி மிக மென்மையாக அவன் கையை பற்றினாள். அந்த பிடியில் முழு எதிர்காலத்தையும் மாற்றும் சக்தி இருந்தது. அந்த நொடியில் சமையலறையில் 2 பேர் மட்டுமே இருந்தனர். தன்னைத்தானே செதுக்கிக் கொண்ட ஒரு ஏழை பெண் மற்றும் முதல் முறையாக ஒருவருக்கு தன் இதயத்தில் இடமளித்த ஒரு பணக்கார இளைஞன். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.